நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை 2025 டிசம்பர் 27ஆம் நாளன்று நீர்நிலைகள் பாதுகாப்பும் சமூகத்தின் பங்கும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டத்தை சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் அரங்கில் நடத்தியது. பெற்ற தாயை காப்பது பராமரிப்பது எப்படி என்று பயிலரங்கம் நடத்தும் அளவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். தாய் வாழும்போது அவள் மானத்தை காப்பதற்கு இருமுழம் துணி கொடுக்காமல் ஒரு வாய் கஞ்சி ஊற்றாமல் அவள் சென்ற பிறகு கும்பகோணத்தில் போய் கோதானம் செய்தானாம் ஒருவன். அப்படித்தான் நாம் இந்த புவி தாய்க்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இம்மட்டிலும் ஒன்று கூடி புல்லும் சிலம்பினகான் என்று அந்த சிம்புட் பறவைகள் சிறிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஐயா சொன்னதைப் போல அரசுகளின் காதுகளில் உறக்க ஒலிக்கச் செய்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தலைக்கவசத்தை அரசு நினைத்தால் ஒரே நாளில் அனைவரையும் போட வைக்க முடிந்ததல்லவா என்பது ஐயாவின் உள்கூற்று. அதையே எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தலாமே என்ற ஆசை இருக்கிறது நமக்கு. இயன்ற மட்டும் அதை நாம் சாதிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். அதையும் இயந்திரமயமான ஒரு தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு வளாகத்தில் இருந்தே நாம் தொடங்குவது சால பொருத்தமானது. மார்கழி மாதம், நல்ல பனி. இப்படி ஒரு பனியை 100 ஆண்டுகளாக நாம் கண்டதில்லை என்று அங்கலாய்க்கிறோம். இப்படி ஒரு வெயிலை 100 ஆண்டுகளில் கண்டதில்லை என்று அதற்கும் அங்கலாய்க்கிறோம். ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள் என்று ஆண்டாள் பாடினாள். எங்கே அந்த ஓங்கிய பெருஞ்சென்னல்? அதன் கீழே தேங்கி நின்ற குளம்போல் இருந்த அந்த நீர் எங்கே? அதில் உகழும் மீன்கள் எங்கே? எல்லாம் எங்கே எங்கே என்று கேட்கும் நிலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இன்றைக்கும் இருக்கின்றன. புதுக்குள தெரு இருக்கிறது. புத்தம்புது வீடுகள் தான் அதில் இருக்கின்றன. அடையாறு இருந்தது. மீண்டும் அந்த நிலைக்கு இவர்கள் வந்து சேர மாட்டார்கள், அதை அடைய மாட்டார்கள் என்பதால் தான் அதுவே தன் பெயரை அடையார் என்று ஆக்கி கொண்டது. கூவம், அதுவும் நல்லதொரு ஆறுதான். எதெல்லாம் இன்றைக்கு அசுத்தமோ அதையெல்லாம் குறிப்பதற்கு இன்றைக்கு கூவம் என்ற சொல் பயன்படுகிறது. அன்றைக்கும் ஆறுகள் இருக்கத்தான் செய்தன. நம்மை போன்று படித்தவர்கள் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். நைல் நதிக்கரை நாகரிகம் வளர்ந்தது. சிந்து நதிக்கரை நாகரிகம் என்றோம், கங்கை நதிக்கரை நாகரிகம் என்றோம், வைகை நதிக்கரை நாகரிகம், பொருணை நதிக்கரை நாகரிகம் என்று எத்தனையோ நாகரிகங்கள் அந்த செழித்து வளர்ந்தன. நாகரிகங்கள் வளர்ந்து நாம் மேன்மக்கள் ஆகிவிட்டோம் என்று, உச்சத்தை தொட்டுவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த பின் அகிலத்தை நச்சாக்கி நரகமாக்க துணிந்து விட்டோம். கண்ணெதிரே இருந்த சுவர்க்கத்தை எல்லாம் தொலைத்து நரகமாக்கிவிட்டு இன்று நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனா என்று அவளே பாடியதைப் போல இன்றைக்கு பக்தி மட்டும் அன்று இருந்ததை விட 100 மடங்கு அதிகமாகிவிட்டது. நோன்பிருக்கிறோம், அந்த கோவில் இந்த கோவில் என்று ஊரெல்லாம் சுற்றுகிறோம். செய்வதெல்லாம் உதவாக்கரை காரியங்கள். ஒன்றே ஒன்று, நாம் அனுபவித்த இந்த பூமி கூட நம் பிள்ளைகளுக்கு இல்லை என்று நினைப்பிருந்தால் ஒவ்வொருவரும் ஐயா சொன்ன அந்த தவறுகளை எல்லாம் செய்ய மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஆற்றை கொடுத்தால் போதும், சுற்றி வீட்டை கட்டி அதை நாரடிக்க வல்லவர்களாக நாம் மாறிவிட்டோம். ஒரு நல்ல நாள் பார்த்து இயற்கை தூர்வார புறப்பட்டு விடுகிறது. மீண்டும் அது கூவத்தை ஆறாக்கி நமக்கு காட்டுகிறது. ஆறுகள் ஆறுகளாக இருந்திருந்தால் நீர் தேங்காமல் ஓடி சென்றிருக்கும். ஆறுகளில் அழுக்குகள் அடைத்துக் கொண்டால் 1000 உயிர்களை பலிவாங்கி இதே இடத்தில் நாம் எல்லாம் இரத்த சாட்சிகளாக இருந்தோம். அதன் பிறகு அது கடலுக்கு சேர்வதற்குள் இன்னும் பல 100 வீடுகளை காலி செய்து விடுகிறது. ஆங்காங்கே குளங்கள் இருந்தால் அது தேங்கி தேங்கி மெல்ல கடலுக்கு சென்றிருக்கும். ஆனால் எங்கும் இல்லை. குளங்களில் வீடுகளால் நிரப்பினால் வீடுகள் வெள்ளத்தால் நிரப்பப்படும் என்பது இயற்கையின் நியதி. இயற்கைக்கு முன்னால் நாம் எம்மாத்திரம்? இன்றைக்கு தீவு நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் கதறி கொண்டிருக்கிறார்கள். காலநிலை கெடுமாற்றத்தால் பனிப்பாறைகள் வேகமாக உருகுகின்றன என்று உலகமே அஞ்சுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையில் தீவு நாடுகளின் தலைவர்கள் சொன்னார்கள், ஒரு சில நாடுகளை நீங்கள் வாழ்வதற்காக நாங்கள் எங்கள் உயிர்களை பணயம் வைக்கிறோம், எங்கள் தீவுகள் அனைத்தும் மூழ்கி கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கதறுகிறார்கள். அனைத்திற்கும் அனைவரும் தான் காரணம். நமது முக்கிய கேள்வி, அழிவதற்குள் அறிவால் திருந்த போகிறோமா அல்லது அழிந்த பிறகு அந்த அனுபவத்தை கொண்டு திருந்த போகிறோமா
இதுவே இன்று நம் முன் எழுந்திருக்கின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டு உலகிற்கு பரப்ப உறுதி பூண இங்கு வந்திருக்கும் பசுமை காவலர்களாக என் முன்னே அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பேரன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தலைமை உரை ஆற்றவிருக்கிற திரு G.R. ராதாகிருஷ்ணன் அவர்களே, எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், கொசஸ்தலையாறு பேசின் டிவிஷன், திருவள்ளூர், அவர்களை வருக வருக என்று பேரன்போடு வரவேற்கிறோம். A.R. பாலகிருஷ்ணன் அவர்களே, ஓய்வு பெற்ற பேராசிரியர், அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். திரு C. சத்தியமூர்த்தி அவர்கள், மாவட்ட கௌரவ ஒருங்கிணைப்பாளர், புதிய தலைமுறை அறக்கட்டளையின் கௌரவ ஒருங்கிணைப்பாளர், அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் என்ற ஒற்றை சொல் சாதிக்க இயலாதது எதுவுமே இல்லை. அதை அனைத்திலும் செய்து காட்டுவதற்காக எங்களுடைய நிறுவனர், மாண்புமிகு மனிதர், இன்றைக்கு மனிதராக இருப்பதே பெரும் துயரமாக இருக்கிறது. அதில் மாண்புமிகு மனிதராக இன்றைக்கும் ஒருவர் இருக்கிறார் என்றால் எங்களுடைய நிறுவனர் திரு ப. சத்யநாராயணன் ஐயா அவர்களை நாம் சர்வ நிச்சயமாக குறிப்பிட முடியும். அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மக்களை திரட்டி ஒன்று கூடி மக்களுக்காகவே சமூக சேவையாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செம்மாந்த தலைவராய் வீற்றிருக்கக்கூடிய அதன் செயலாளர் திருமிகு து.வே. வெங்கடகிரி ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். எங்களது மூத்த ஆலோசகர் திரு வி. சந்திரசேகரன் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கும் திரு பாவேந்தன் N.K. ராஜா ஐயா, பெரும்பாக்கத்திலிருந்து வந்திருக்கிறார், வள்ளி உறுப்பினரும் கூட. அவருடைய ஆலோசனைகள் எங்களை மிகவும் மேன்மைப்படுத்துகின்றன. ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு மற்றும் தொகுப்பு பணிகளை செய்யவிருக்கும் திரு மணிராஜ், திரு மணியரசு, பொது மேலாளர் திரு சுரேஷ் கண்ணன், திட்ட மேலாளர் திரு ரமேஷ் கண்ணன் உள்ளிட்ட எனது சக பணியாளர்கள் அனைவரையும், திரு விஜயகோபால், திரு இளமாறன் ஐயா அவர்களையும், திரு பிரசன்னா அவர்களையும், திரு சாதிக் அவர்களையும், திரு விஜய் அவர்களையும், ஆகாஷ் காந்தி அவர்களையும், இன்னும் எண்ணற்றோர் இங்கே கூடியிருக்கிறீர்கள், சக தோழர்கள் அனைவரையும் பேரன்போடு வருக வருக என்று வரவேற்று, நீரால் சூழப்பட்டது இந்த உலகம் என்பதை போல உங்கள் அன்பால் சூழப்பட்ட ஒரு உயிராக நான் நிற்கிறேன். வந்த நோக்கம் மிக பெரியது. ஆகையால் நானும் இப்பொழுது உற்சாகத்தோடு தான் இருக்கிறேன். ராதாகிருஷ்ணன் ஐயாவின் பேச்சை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கு தோன்றியது, இதற்குத்தான் ஓர் உழவரின் புதல்வர் நீர்வளத்துறையில் இருக்க வேண்டும் என்பது. அரசு எந்த அளவிற்கு நிபுணர்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதை ராதாகிருஷ்ணன் ஐயா மூலமாக நமக்கு அறிவித்து விட்டது. அறக்கட்டளை எந்த அளவிற்கு செயல் வீரர்களை கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக நாங்கள் வெளிக்காட்ட விரும்புகிறோம். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பீர்கள் தானே? மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் என்ற குறிக்கோளுக்கு ஏற்ப மக்களை எந்தெந்த வழிகளில் எல்லாம் நாங்கள் தட்டி எழுப்ப முடியுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம் நாங்கள் தட்டி எழுப்புவோம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது என்றால் நீங்கள் இப்பொழுதே அதை பதிவிறக்கம் செய்து அதை சந்தாதாரராக நீங்கள் ஆகிக்கொண்டால் ஐயா பேசியதை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டு கேட்டு பலன் பெறலாம். அடுத்த கட்டத்திற்கு அதை கொண்டு செல்லலாம். ஐயா பேசினார்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் ஒருபுறம் இருக்கத்தான் செய்வார்கள், அவர்களை அரசு பார்த்து கொள்ளட்டும். அவர்கள் அறியாமல் செய்தவர்களாயிருந்தால் நாம் அறிவுறுத்துவோம். அறிந்தே செய்பவர்களாக இருந்தால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து துணிவோடு அம்பலப்படுத்துவோம். நாமும் அந்த அறியாதவர்களாகவே நீடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கல்வி. அனுபவித்து அனுபவித்து திருந்த வேண்டும் என்றால் மனித வாழ்நாள் மிகச் சிறியது. கல்வியை கற்றுக்கொண்டால் ஓராண்டிலேயே நாம் நிபுணத்துவம் பெற்று விடுவோம், அடுத்த இடத்திற்கு சென்று விடுவோம். தெரிந்து கொள்ள வேண்டும். குளம் வேறு, குட்டை வேறு, ஊருணி வேறு, ஏரி வேறு என்பதை வேறு வேறாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூறல் வேறு, சாரல் வேறு, மழை வேறு, பெருமழை வேறு என்று நாம் அதையும் தனித்தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவை கல்வி. அந்த கல்வியை இன்று நாம் பெற்றுக்கொண்டோம். சோழர்கள் வெட்டிய சோழகங்கம், வீரநாராயணபுரம் என்று பல ஏரிகளை நாம் இன்று பார்க்கிறோம். மனித சக்தியை, மனித ஆற்றலை கொண்டு உருவாக்கப்பட்ட ஏரிகள் எந்த காலத்தில்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு இயந்திரங்கள் வந்துவிட்டன. நினைத்தால் 100 இயந்திரங்களை வைத்து வாரம் ஒரு வீரநாராயணபுரம் ஏரியை நம்மால் உருவாக்க முடியும். முதலில் அதற்கு குதிரை பந்தயங்கள் அனைத்தும் குளங்களாக மாறவிருக்கின்றன. பறவைகளைப் போல நாமும் பெரிய வெற்றி. இயன்றவரை அரசு அதெல்லாம் செய்யும். அரசுக்கும் நமக்கும் இடையே பாலமாக ஐயாவை போன்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். வந்திருந்து இந்த நம்பிக்கையை ஊறச் செய்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி
நம்மால் முடியுமா முடியாதா என்று இனி நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நம்மால் உளமார்ந்த நன்றிகள். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வருந்தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.